என்னுடைய இளைஞரணி கட்டுப்பாடு மிக்கது, ஆர்மி மாதிரிங்கிறது. அவர் பேசுனதை பாருங்க. இளைஞரணியை ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார். ஒரு ராணுவத்திற்கு 2 விஷயம் மிக மிக முக்கியம். ஒன்று ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், அதாவது அடிப்படை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு பலம். 2வது ஒபீடியன்ஸ், தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாட்டோடு களத்தில் இறங்கி செஞ்சு காட்டுவது. உதயநிதி இப்படி பேசுகிறார். இளைஞர்கள், எந்த மாநாட்டுக்கு வந்த இளைஞர்கள் எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாம் டாஸ்மாகில் போய் கியூவில் நிற்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ டாஸ்மாகில் கியூ நிற்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு சைடு டிஷ்ஷு வேணும்ப்பான்னு கேட்டிருக்காங்க. இந்த டாஸ்மாகில் அடிக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்களாம் டாஸ்மாக்னாலே என்னன்னு தெரியாது, வாழ்க்கையில் தொட்டதே இல்லை. ஆனால் தொடுறவங்களுக்கு தெரியும் சைடு டிஷ்ஷுனா என்னன்னு. சைடு டிஷ்ஷை கேட்குறான். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, முதைய முறுக்கு பிஸ்கட் எல்லாம் ஒரு தண்ணி பாட்டிலை வச்சு ஒரு பையில் வச்சு சைடு டிஷ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாம் டாஸ்மாக்கு போவான்னு தெரியும். பிரியாணி கொடுத்தா பிரச்சனை வருது. அதனால் பிரியாணி வச்சிங்கன்னா வீடியோ எடுத்துடுறான், திருட்டுறதெல்லாம். கட்டுப்பாடு உள்ள இளைஞர்கள் கூட்டம்னு வெளியில் சொல்ல முடியாது. அதனால் பிரியாணி நிறுத்துட்டார். எல்லாத்தையும் சட்டி அண்டா உப்பு அதையும் கண்ணில் காமிச்சிடாதுன்ட்டு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பிரியாணியாக மாற்றிட்டாங்க. சரி, அலங்காரம் வேறு எதுலையாச்சும் பண்ணியா, பூளையாச்சும் பண்ணியா. வாழை மரம் வைக்காத, வாழைக்காய் வைக்காத, காய்கறி வைக்காத, எல்லாத்தையும் தூக்கிறான். கட்டுப்பாடு உள்ள இளைஞர்கள் கூட்டம் பண்ணது. ஆர்மி மாதிரி, இராணுவம் மாதிரி இருக்கிற கூட்டம் அப்படிங்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க. இந்த தடவை கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு பையில் பிஸ்கட்டு, டிஷ்ஷு, தண்ணி பாட்டு. அதனால் டாஸ்மாகில் போய் க்யூவில் நின்னா பாருங்க, அவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு, டிஷ்ஷு கொடுத்துருவாங்கப்பான்னு. ஆனால் டிஷ் எல்லாம் எங்கே வைக்கிறான், எல்லாம் போனால் காலி சேரில் வச்சுட்டு போய்டும். சேரில் யாருமே இல்லை, காலி சேரில் குப்பை வண்டியில் கொண்டாந்து டிஷ்ஷை வைக்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்க. இதுதான் உதயநிதி பேசும்போது சொன்னார், கட்டுப்பாடான கூட்டம் எங்கள் கூட்டம்னு. அதுதான்